So the magnetic field produced along the axis of the circular current carrying coil. So ஒரு circular coil நம்ம magnetic field find பண்றதுக்கு so small element consider பண்ணி அந்த small element க்கு perpendicular point வந்து consider பண்றோம். இந்த perpendicular point produce ஆகக்கூடிய magnetic field வந்து dB. So இது ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு dB cos phi இன்னொன்னு dB sin phi. அதே மாதிரி இந்த பக்கம் dB sin phi dB cos phi. So நான் சொன்ன இந்த டெரிவேஷன்ஸ்ல நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம் ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா ஒன்னு வந்து இது dB cos phi dB cos phi இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்றதுனால எனக்கு இந்த காம்போனன்ட் வந்து என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும். சோ எனக்கு dB sin phi வந்து எனக்கு வெர்டிகல்ல இருக்கிறதுனால இது ரெண்டும் எனக்கு சேம் டைரக்ஷன்றதுனால நம்ம இந்த டெரிவேஷன்ஸ்ல sin phi வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். டெரிவேஷன்ஸ்ல ஏன் இந்த இடத்துல நம்ம sin phi யூஸ் பண்றோம்னா இதுதான் ரீசன். ஓகேவா? cos phi வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ன்றதுனால கேன்சல் ஆயிடும். sin phi வந்து நம்ம டெரிவேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா நம்ம யூனிட் வெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இதுல நமக்கு இந்த மூணு டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க x y z. x டைரக்ஷன்ஸ்ல யூனிட் வெக்டர் i, y னா z, y னா j, z னா வந்து k. இதுல நமக்கு இங்க வந்து z டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால சோ அப்ப அந்த z டைரக்ஷன்ஸ் யூனிட் வெக்டர் வந்து என்ன k. சோ அதனால நம்ம இந்த டெரிவேஷன்ஸ்ல k வந்து யூஸ் பண்றோம். ரெண்டு விஷயம் சொல்றேன். ஞாபகம் ஏன் sin phi யூஸ் பண்றோம் ஏன் யூனிட் வெக்டர் k யூஸ் பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சோ அதுக்கப்புறம் நம்ம டெரிவேஷன்ஸ் போடுறப்போ உனக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்னு சொன்னோம் அதுதான். ஃபர்ஸ்ட் கன்சிடர் a current carrying circular loop of radius r. அதுல flow ஆகுற current வந்து I அப்படின்னு கன்சிடர் பண்றோம். the magnetic field எந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் பண்றோம்னா Pன்ற பாயிண்ட்ல magnetic field ஃபைண்ட் பண்றோம். எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னா சர்க்குலர் காயிலோட டிஸ்டன்ஸ் z. அந்த z எங்க இருந்துன்னா அந்த காயிலோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய magnetic field பாயிண்ட் P வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து z அப்படின்னு எடுத்துக்கணும். இது அதோட தியரி எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம் பயோட்-சாவர்ட் லா யூஸ் பண்றோம். வாட் இஸ் பயோட்-சாவர்ட் லா? dB vector is equal to mu naught by 4 pi IDL into r cap divided by r square. சரியா? சோ நம்ம அந்த கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்றத நாம என்ன யூஸ் பண்ணுவோம் IDL sin theta அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ இங்க இது வந்து வெக்டர்ல எழுதுறப்ப மேக்னிட்யூட்ல எழுதுறப்ப IDL sin theta by r square. ஸ்கேலார்ல எழுதுறப்ப நமக்கு இந்த மாதிரி வரும். வெக்டர்ல எழுதுறப்ப யூனிட் வெக்டர் r cap அப்படின்னு வரும். சோ இது மேக்னிட்யூட் ஆஃப் dB ன்னு வரப்ப mu naught by 4 pi IDL sin theta by r square. ஓகேவா? சோ இதுல நமக்கு theta அப்படின்றது என்ன? எதுக்கு இருக்கிற ஆங்கிள் அந்த ஐடியல் வெக்டருக்கும் r cap க்கு இருக்கிற ஆங்கிள் தான் theta. சோ இதுல நமக்கு இது பெர்பெண்டிகுலர் அப்படின்றதுல theta ஓட வேல்யூ வந்து என்ன 90 டிகிரி. அப்ப sin 90 sin 90 1. சோ அப்ப நமக்கு ஈக்குவேஷன் என்ன வரும் dB is equal to mu naught by 4 pi IDL by r square. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கிளியரா டவுட் இருக்கா? பயோட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி டயகிராம பேஸ் பண்ணி தீட்டாக்கு ஏன் 90 டிகிரி போடுறோம் சோ அதோட மேக்னிட்யூட்ல எழுதி அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எழுதுறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? எஸ் ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்ப நான் சொன்னல அந்த கான்செப்ட் the dB is dissolved into two components. ஒன்னு dB cos phi இன்னொன்னு dB sin phi. So dB cos phi வந்து நமக்கு y direction. So நமக்கு cos phi வந்து ஏன் கேன்சல் ஆகுதுன்னு சொன்னா so நம்ம all derivations-ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா dB sin phi தான் வந்து யூஸ் பண்ணுவோம். So அத வச்சு தான் நம்ம the total net magnetic field வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சரியா? So அப்ப நம்ம net magnetic field ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணனும் இத என்ன பண்ணனும் இன்டகிரேட் பண்ணனும். இது எங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய magnetic field? இது எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய magnetic field? அந்த ஸ்மால் எலிமெண்ட் that is point P ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய magnetic field. அப்ப எனக்கு ஹோல் காயில்ல நான் magnetic field கண்டுபிடிக்கணும்னா அத இன்டகிரேட் பண்ணனும். சோ அப்ப அத இன்டகிரேட் பண்றோம். சோ இப்ப நமக்கு இதோட வேல்யூ வந்து என்ன dB வெக்டர் வந்து நம்ம magnetic field எழுதுறப்ப என்ன வந்துச்சு dB இந்த இடத்துல ஏன் sin phi k cap யூஸ் பண்றோம் இந்த sin phi யூஸ் பண்றோம். நாங்க சொன்னாலியா அது கேன்சல் ஆயிடும் cos phi கேன்சல் ஆயிடும் sin phi வந்து all magnetic field ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம sin phi தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி k cap யூனிட் வெக்டர் ஏன் வருது along the z directions அப்படின்றதால நம்ம k cap வந்து யூஸ் பண்றோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இதுல டவுட் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோ அந்த dB is dissolved into two components. ஒன்னு dB cos phi இன்னொன்னு dB sin phi. dB cos phi கேன்சல் ஆயிடும். நம்ம அந்த magnetic field வந்து என்ன இத நம்ம யூஸ் பண்றோம் dB sin phi தான் நம்ம யூஸ் பண்றோம்.
புரியுதா என்ன சொல்றேன்ட்டு அந்த டயக்ராம் பார்த்தால அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல இங்க இருக்கு பாரு அதாவது இந்த dB is divided into two components ஒன்னு sin phi இன்னொன்னு cos phi இந்த இடத்துல நமக்கு cos phi வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்ப நம்ம இந்த ஓல்ட் டெரிவேஷன்ஸ்ல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன மட்டும் யூஸ் பண்ண போறேன் dB sin phi மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் சோ இது along the z directions அப்படின்றதுனால dB sin phi into k cap என்ன இருக்குது so dB sin phi into k cap okay பா clear understand ஆகுதா இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன இது எடுத்து போய்ட்டு என்ன யூஸ் பண்றோம் சப்ஸ்டிட்யூட் equation 1 இது எடுத்து போய்ட்டு equation 2 substitute 1 in 2 அப்படினா இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சோ அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப b vector is equal to mu naught by 4 pi idl by r square sin phi into k cap இது third equation ஓகேவா இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ தேவை அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி ஒரு டெரிவேஷன் போட்டோம்ல அங்க என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அடுத்து வந்து என்ன dl sin theta வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ இங்க அதே மாதிரி sin phi ஓட வேல்யூ நமக்கு தேவை நெக்ஸ்ட் வந்து r ஓட வேல்யூ தேவை அப்ப எனக்கு இது ரெண்டும் தெரியணும்னா அந்த டயகிராம்ல என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ட்ரையாங்கிள் OCP எங்க இருக்கு பாரு ட்ரையாங்கிள் OCP எது இதுல OCP இது எடுத்தாலும் ஒண்ணுதான் ODP இது எடுத்தாலும் ஒண்ணுதான் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன சேம் வேல்யூஸ் தான் இங்க r னா இங்கேயும் r தான் இங்க z னா இதுவும் z சோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ட்ரையாங்கிள் சோ அப்ப நம்ம இங்க என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ட்ரையாங்கிள் OCP சோ அப்ப அது நம்ம sin phi போடுறப்ப என்ன வரும் சோ நமக்கு இந்த பக்கம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் r னு கொடுத்திருக்காங்க இல்ல சோ அப்ப sin phi is equal to r by opposite by hypotenuse அப்ப எனக்கு capital R by small r இப்போ எனக்கு இதுல எனக்கு இந்த r ஓட வேல்யூ வந்து தெரியாது சோ அப்ப என்ன யூஸ் பண்ணலாம் using Pythagoras theorem அப்ப எனக்கு r square is equal to r square plus z square சோ அப்ப r is equal to என்ன வரும் root of r square plus z square சோ இது என்ன எழுதலாம் 1/2 அப்படினு எழுதலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம இந்த r ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு இது எடுத்து என்ன யூஸ் பண்ணலாம் sin phi அப்ப எனக்கு sin phi is equal to r divided by r square plus z square power 1/2 ஓகேவா இது வரைக்கும் கிளியரா டவுட் இருக்கா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் using Weier's law வந்து மேக்னிட்யூட்ல எழுதுறப்ப dB is equal to mu naught by 4 pi I dl sin theta by r square ஓகேவா மேக்னிட்யூட்ல எழுதுறப்ப நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன so sin theta வந்து 90 degree theta ஓட வேல்யூ 90 டிகிரின்றதால நமக்கு அது கேன்சல் ஆயிடுச்சு என்னன்னு வருது I dl by r square அப்படினு வருது அடுத்த ஸ்டெப் ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம் எத மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்னு வந்து dB cos phi இன்னொன்னு dB sin phi அதுல நம்ம எது யூஸ் பண்றோம் எது யூஸ் பண்ணல sin phi யூஸ் பண்றோம் cos phi it will be cancel okay next யூனிட் வெக்டர் என்ன டைரக்ஷன்ஸ்ல இருக்கு z டைரக்ஷன்ஸ்ல என்ன ஒரு யூனிட் வெக்டர் k cap சோ அப்ப நம்ம இந்த டெரிவேஷன்ஸ்ல dB sin phi யூஸ் பண்றோம் அதே மாதிரி யூனிட் வெக்டர் வந்து என்ன k cap வந்து யூஸ் பண்றோம் ஓகேவா அப்ப எனக்கு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கணும் அப்படினா அந்த ஸ்மால் எலிமெண்ட் தட் இஸ் dB ய இன்டகிரேட் பண்றோம் ஓகேவா அப்ப இன்டகிரேட் பண்றப்ப நமக்கு வர ஈக்குவேஷன்ஸ் வந்து mu naught by 4 pi I dl by r square sin phi k cap அப்ப எனக்கு நம்ம நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா எனக்கு sin phi ஓட வேல்யூ r ஓட வேல்யூ எனக்கு தெரியணும் சோ அது தெரியணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அந்த டயகிராம்ல இருக்கிற triangle ரெண்டு triangle ஒரு triangle எடுக்கணும் that is OCP சோ அதை எடுத்து sin phi ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ற அதுல இருந்து நமக்கு என்ன பண்றோம் r ஓட வேல்யூ using Pythagoras theorem யூஸ் பண்ணி r square is equal to r square plus z square r is equal to root of r square plus z square சோ இத வச்சு நம்ம என்ன பண்றோம் sin phi வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்றோம் next step வந்து என்ன so b vector is equal to mu naught by 4 pi I dl இந்த இடத்துல r square plus z square ன்றது என்னது r ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ற sin phi ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற இங்க இருக்கு நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன sin phi ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப எனக்கு r ஓட வேல்யூக்கு r square plus z square இல்ல r square ஓட வேல்யூ வந்து r square plus z square sin phi வந்து r by root of r divided by r square plus z square power 1/2 கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா புரியுதா என்ன சொல்றேன் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ரெண்டு வேல்யூவும் அந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்ல பார்க்கலாம்
mu naught by 4 by ideal r. இதோட பவர் வந்து என்ன? இதோட பவர் வந்து என்ன? அப்ப எனக்கு 1 plus 1 by 2 என்ன வரும்? அந்த இடத்துல 3 by 2 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ எது கான்ஸ்டன்ட்? mu naught I r 4 by r square plus h square power 3 by 2 கான்ஸ்டன்ட். சோ அப்ப ரிமைனிங் இருக்குது வந்து என்ன? dl மட்டும் இருக்கு. அப்ப எனக்கு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆகுமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? வெறும் l மட்டும் இருக்கும். 2 pi r. அதாவது என்ன? நம்ம coil வந்து என்ன? circumference of the coil வந்து என்ன? 2 pi r. அதனால லிமிட்ஸ் வந்து 0 to 2 pi r into k cap. next அடுத்த ஸ்டெப் வந்து என்ன? so mu naught I r by 4 pi r square plus h square upper limit minus lower limit. lower limit வந்து 0 ன்றதுனா அது விட்டு வரும். அப்படியே டைரக்ட்டா 2 pi r into k cap. so 2 pi க்கும் 4 pi க்கும் கேன்சல் ஆகுது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு இந்த இடத்துல? 2 மட்டும் இருக்கு. அப்ப what is the final equation? b vector is equal to mu naught I. இங்க ஒரு r இருக்கு, இங்க ஒரு r இருக்கு. சோ அதனால r square. சோ ரிமைனிங் இந்த இடத்துல என்ன? 2 r square plus h square 3 by 2 into k cap. சோ இப்போ இதுல coil அப்படினாவே என்ன அர்த்தம்? coil அப்படினா n number of turns இருக்கும். இப்போ நம்ம coil கட்டறோம்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம நிலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா coil கட்டாம ஒரே ஒரு கம்பி தான் இருக்குமா? coil அப்படி பஞ்சா இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கல்ல காப்பர் கம்பில வந்து அப்படி பஞ்சா இருக்கிற மாதிரி இருக்கும் பாரு. அப்ப எனக்கு அது n number of turns இருக்கு. அப்ப இந்த இடத்துல the circular coil is contains n turns அப்படினா சோ அப்ப நம்ம இதோட என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? n வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப b vector is equal to mu naught n I r square by 2 r square plus h square 3 by 2 into k cap அப்படின்னு வருது. சோ இது n number of turns. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எங்க கண்டுபிடிச்சோம் இந்த டெரிவேஷன்ல? பாயிண்ட் p. அந்த பாயிண்ட் p எங்க இருக்கு? அந்த காயில்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல அந்த p பாயிண்ட் இருந்துச்சு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன நமக்கு? z. அந்த காயிலோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் p வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து z. இப்போ சரி ஒரு 5 minutes முடிஞ்சிருச்சு. சோ அந்த காயில் வந்து நமக்கு z வந்து 0 அப்படினா எனக்கு அந்த z டிஸ்டன்ஸே இல்ல. அப்ப என்ன ஆகும்? எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? அந்த காயிலே ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச டெரிவேஷன்ஸ் எல்லாமே அந்த காயில்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சு அந்த pன்ற பாயிண்ட் தான் நான் இது வரைக்கும் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சேன். இன் கேஸ் the magnetic field at the center of the coil, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அந்த காயிலோட சென்டர்லயே ப்ரொடியூஸ் ஆகணும்னா அப்ப எனக்கு எந்த டிஸ்டன்ஸ் இருக்காது? z டிஸ்டன்ஸே இருக்காது. அப்ப எனக்கு z is equal to 0. அப்ப எனக்கு இந்த இடத்துல z 0 ஆக்கு என்ன வரும்? mu naught n I by 2 r square power 3 by 2. so அப்ப 2 2 cancel. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? r cube. அப்ப r square க்கு r cube cancel ஆயிடுச்சுனா so this is the final equation. b vector is equal to mu naught n I by 2r into k cap. clear? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செகண்ட் டெரிவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போற மாதிரி இருக்கும். மத்தபடி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் உனக்கு இந்த டெரிவேஷன் புரிஞ்சுனா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரி, இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் டெரிவேஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி செகண்ட் டெரிவேஷன் ஒன்ஸ் நம்ம ஒரு டைம் சொல்லி பார்த்துட்டோம் உனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சொல்லலாமா ஒரே ஒரு டைம்? சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? dB magnitude ல இருந்தே சொல்லு. dB is equal to mu naught by 4 pi I dl sin theta by r square. என்ன ஒரு யூனிட் வெக்டர்? மேக்னெட்டிக் ல வருது இல்லையா? அதனால யூனிட் வெக்டர் வராது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது theta ஓட வேல்யூ வந்து 90 டிகிரி. அப்ப sin 90 1. அப்ப ஈக்குவேஷன் வந்து என்ன? dB is equal to mu naught 4 pi I dl by r square. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து என்ன? 2 components. And the dB is divided into 2 components. One வந்து என்ன? dB cos phi, இன்னொன்னு dB sin phi. இதுல எது கேன்சல் ஆகுது? எது நம்ம யூஸ் பண்றோம்? dB sin phi. யூனிட் வெக்டர் என்னவா யூஸ் பண்றோம்? k cap. ஏன்? வெக்டர் ரிடக்ஷன்ஸ்னால k cap வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ அடுத்து சொல்லு. The net magnetic field என்னது? B vector is equal to integral of dB vector. அப்ப அந்த dB வெக்டருக்கு பதிலா நம்ம என்னன்னு போடுறோம்? dB sin phi k cap. இப்போ என்னென்ன கண்டுபிடிங்க? அந்த dB ஓட வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. mu naught by 4 pi I dl by r square
So ideal sin phi by r square. அடுத்த ஸ்டெப் வந்து என்ன? எதை கண்டுபிடிக்கணும்? sin phi யோட வேல்யூ r ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். அப்ப sin phi யோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ட்ரையாங்கிள் யூஸ் பண்றோம்? ட்ரையாங்கிள் OCB. அப்ப எனக்கு sin phi is equal to capital R by small r. அப்ப எனக்கு using Pythagoras theorem r square is equal to r square plus z square. r is equal to root of r square plus z square. இப்போ எந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? r square ஓட வேல்யூவும் sin phi யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதோட பவர் வந்து 1, இதோட பவர் வந்து 1/2. அப்ப 1 + 1/2 3/2. சோ அப்ப நம்ம 3/2 யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரோம். என்னது அந்த ஈக்குவேஷன்? இதானே. இதானே. ஓகே. So அப்ப 3/2 வந்துட்டு ரிமைனிங் வந்து dl இருக்கு. லிமிட்ஸ் என்ன அப்ளை பண்றோம்? circumference of the circle 0 to 2πr. So upper limit minus lower limit 2πr minus 0 வந்து 2π க்கு 4π க்கு கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்கு? 2 மட்டும் இருக்கு. அப்ப what is the final equation? mu naught I r square by 2r square plus z square 3/2 into k cap. இது ஃபைனல் கிடையாது. லாஸ்டா நம்ம வந்து சர்க்குலர் காயில் வந்து சென்டர்ல ஃபைண்ட் பண்றோம்னு சொல்றேன். அதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு காயில் வந்து n டர்ன்ஸ் அப்படின்றதால இதோட என்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்? n இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் இன் கேஸ் நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எனக்கு காயிலோட சென்டர்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த டிஸ்டன்ஸ் இருக்காது? z ஓட டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்ப எனக்கு z 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு r ஸ்கொயர் பவர் 3/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? r கியூப் மட்டும் இருக்கும். அப்ப எனக்கு r கியூபுக்கும் r ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா what is the final equation? b vector is equal to mu naught ni by 2r into k cap. Straight current line conductor என்ன? mu naught by 2pi into n cap. புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. கரண்ட் கேரி கண்டக்டருக்கும் சர்க்குலர் காயிலுக்கும் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம முதல்ல அந்த டிபி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் நிறைய போகும். எதுக்கு? ஸ்ட்ரைட் கண்டக்டர். இதுக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஒரே ரெண்டே ஸ்டெப்ல நம்ம டிபி கண்டுபிடிச்சு அப்படியே இன்டகிரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டு டெரிவேஷனுமே வந்து படிச்சுட்டு வரோம் நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா?